ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லஜானி குக்கிங். இன்றைக்கி மஷ்ரூமும் முட்டையோட வெள்ளைக்கருவும் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாகவும் இருக்கும், சைட் டிஷ்க்கு செமையாகவும் இருக்கும். பாருங்கள், பார்க்கவே நல்லாயிருக்கு. நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பாக்ஸ் காளான் எடுத்திருக்கேன். காளானை நம்ம ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அந்த காளானில் மேலே மொட்டு மாதிரி இருக்கும், அதில் வெளியில் ஒரு ஸ்கின் இருக்கும். அந்த ஸ்கின்னை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப ஈஸி தான், கஷ்டமானது கிடையாது. நான் வீடியோஸ்லேயே காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தோலை உரிக்கிற மாதிரி இப்படி உரிச்சிங்கன்னா வந்துடும். ஒவ்வொரு மொட்டுலையுமே இந்த மாதிரி உரித்து எடுத்துக்கோங்க. நான் உரித்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். நம்ம சமைக்கும்போது இந்த மொட்டில் இந்த ஸ்கின்னை நீக்கிட்டு தான் நம்ம சமைக்கணும். அதில் ஏதோ நச்சுத்தன்மை இருக்குது, அதனால் நம்ம அதோடு சேர்த்து சமைக்கக்கூடாது. பாருங்கள், க்ளீன் பண்ண வேஸ்ட் இது. இப்போ நம்ம ஒவ்வொரு காளானையும் எடுத்து அந்த மேலே உள்ள மொட்டில் இந்த மாதிரி ஸ்கின்னை நீக்கிற போகிறோம். இப்போ இந்த மாதிரி செஞ்சுட்டு உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு கலரில், ஒரு மங்கின கலரில் ஒரு ஃப்ளேவர் மாதிரி தெரியும், ஒரு பூ மாதிரி தெரியும். அது வந்து ஃப்ரெஷ் காளானாக இருந்தால் இந்த கலரில் இருக்கும். ரொம்ப பழைய காளானாக இருந்தால் பிளாக் கலரில் இருக்கும். பிளாக் கலரில் இருந்தால் அந்த உள்ளதை ரிமூவ் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஃப்ரெஷ் காளானே வாங்கி சமைச்சு பாருங்கள், அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நான் எல்லா காளான்லேயுமே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதாவது கட் பண்ணும்போது இந்த சைஸ்லேயே கட் பண்ணுங்கள், கொஞ்சம் பெருசாகவே. ஏன்னா நம்ம காளானை நம்ம வேக வைக்கும்போது அதோடய சைஸ் வந்து ரொம்ப குட்டியாக போயிடும். இப்போ நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ 4 முட்டை எடுத்திருக்கேன் ஒரு பாக்ஸ் காளானுக்கு. ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சோண்டு கல்லுப்பு வேணும்னா சேர்த்துக்கங்க. சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கங்க. இதான் நிறையா முட்டை இருந்துச்சுன்னா குக்கரில் போட்டு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கங்க. அது வந்து ஈஸியாகவும் வேலை முடிஞ்சிடும். நான் வெறும் 4 முட்டை மட்டும் இன்றைக்கி வேக வைக்கிறதுனால ஒரு பாத்திரத்தில் போட்டு நான் கொதிக்க விட்டு பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் பாயில் பண்ணுங்கள், முட்டை வெந்துடும். முட்டை வெந்துருச்சுன்னா அந்த ஓடு வெடிச்சுக்கிட்டு வரும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணுற மசாலாவை நான் காட்ட போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் ஸ்மால் சைஸில் இஞ்சி சேர்த்துக்கோங்க. ஒரு முழு சைஸ் பூண்டு சின்ன பூண்டாக சேர்த்துக்கோங்க. 2 சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க. இதை ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க. நம்ம கிரைண்ட் பண்ண மசாலாவை இதில் சேர்த்துக்க போகிறோம். அதை எண்ணெயிலேயே நல்லா வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த தக்காளியோட அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக நம்ம எண்ணெயிலே வதக்கி எடுத்துக்கிறோம். பாருங்கள், நம்ம நல்லா வதக்கி எடுத்தாச்சு. இப்போ நல்லா ட்ரையாகவும் வந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச காளானை இதில் சேர்த்துக்க போகிறோம். காளான் சேர்த்து நல்லா அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு வந்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ உப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் அந்த காளான் வந்து வெந்து வரணும், அதுக்காக வேக விடுறோம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறோம். அதாவது சீரகம் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பட்டை சின்ன சைஸாக 1 சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஹீட் பண்ணுறது எதுக்காகவும் நான் ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கேன். நம்ம கிரைண்ட் பண்ணும்போது நமக்கு நைஸ் பவுடராக வரும், அதனால தான் ஹீட் பண்ணிக்கிறோம். கருக விடாமல் ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மஷ்ரூம் வந்து நல்லா கொதித்து இந்த மாதிரி ஃப்ளேவரில் வரணும். வந்த பிறகு நம்ம கிரைண்ட் பண்ண மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும். அப்போ வந்து காளான் வந்து நல்லா வெந்துடும். அதோட சைஸும் நல்லா ஸ்மால் ஆயிரும். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அடிப்பிடிக்க விடாமல் அப்பப்போ நீங்கள் கிளறி விடணும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ண மசாலாவில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். மற்ற மசாலாவை
நீங்கள் ஒரு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கிரேவி செய்யும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் அந்த மசாலாவை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், அந்த கிரேவி ஃப்ளேவருக்கு நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம முட்டையோட வெள்ளைக்கருவு எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். கட் பண்ண இந்த முட்டையோட வெள்ளைக்கருவை இந்த கிரேவி மஷ்ரூம் கிரேவி மசாலாவில் நம்ம சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு அடிப்பிடிக்க விடாமல் மீடியமான ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அந்த மசாலா சேர்த்துருக்கோம். அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். பாருங்கள், நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா கிரேவியாகவும் வந்துருச்சு நமக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. நான் உப்பு பத்தாதனால நான் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு மஷ்ரூமும் முட்டையும் சேர்ந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இப்போ மஷ்ரூமும் முட்டையோட வெள்ளைக்கருவும் சேர்ந்த கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. இது வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி அதுக்கும் சைட் டிஷ்ஷாகவும் இருக்கும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே எவ்வளோ போடுறேங்க